நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த திடீர் மழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியின் நீர் இருப்பு தற்போது 3158 கனஅடியாக உள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து 302 கனஅடி எனவும் சென்னை குடிநீருக்காக 209 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த திடீர் மழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியின் நீர் இருப்பு 3158 மில்லியன் கனஅடியாக உள்ளது. புழல் ஏரிக்கு நீர்வரத்து 302 கனஅடி எனவும் சென்னை குடிநீருக்காக 209 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாகவும் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதாகர் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். சுதாகர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. நேற்று இரவு முதல் திருவள்ளூர் மாவட்டத்தின் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அதாவது புழல் நீர்த்தேக்கத்தின் நேற்றைய தினம் 80 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 302 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இந்த புழல் நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் தற்போது நீர் இருப்பு 3158 மில்லியன் கன அடியாக நீர் இருப்பு நிரம்பி இருக்கிறது. இந்த நீர்த்தேக்கத்தின் மொத்த உயரமான 21.20 அடி உயரத்தில் தற்போது 20.67 அடியாக உயர்ந்திருக்கிறது. நீரிருப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் தற்போது புழல் ஏரியில் இருந்து சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு 209 கன அடியாக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மொத்தத்தில் இந்த புழல் நீர்த்தேக்கமானது 96% நிரம்பியுள்ளதால் புழல் நீர்த்தேக்கமானது கடல் போல் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.